Tada! Welcome back to our channel. இன்னைக்கு most requested video தான் வந்துட்டு இன்னைக்கு மேக் பண்ண போறேன், which is saree draping. Saree draping அப்படின்னா ஓகே அயர்ன் பண்ணி அதை ப்ளீட் பண்ணி அதெல்லாம் எப்படி அப்படிங்கறதெல்லாம் ஜெனரலா இப்போ அதுதான் போயிட்டு இருக்கு. பட் ஐ எம் நாட் கோயிங் டு டூ தட். நான் எப்படி என்னோட ஸ்கூலுக்கு நான் எப்படி சாரி கட்டிட்டு போறேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்போ வேற ஒரு மெட்டீரியல் அது மெட்டீரியல் எனக்கு தெரியாது. ஆக்சுவலி சொல்ல போனா தட் isn't a saree itself. ஸோ இதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு வேர் பண்ணி காமிக்க போகிறேன் சாரீ. இது வந்து நான் சாரீ இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நானும் ஸ்ரேவும் எப்படி அப்படின்னா நாங்கள் சாரீ ஷாப்ஸ் போயிட்டு சாரீ எடுக்கிறத விட மோஸ்ட்டாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரன்னிங் மெட்டீரியல் ஷாப்ஸ் இருக்குல்ல அங்கே போவோம். ஸோ அங்கே போச்சு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் ஆகட்டும் இல்லை பிளெயின் சாரீஸ் ஆகட்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இது மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் மிஸ்மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வேண்டிய நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இது மாதிரி பிளெயின் சாரீஸ் போய்ப்போம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்துட்டு நீங்கள் இப்படி வேர் பண்ணீங்க அப்படின்னா லைக் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ளீடிங்ஸ் வந்துட்டு எவ்வளோ அழகாக வரும், உங்களோட ஷேப் எவ்வளோ அழகாக காமிச்சு கொடுக்கும். சைட் அடிக்காமல் எப்படி நீங்கள் வந்துட்டு சாரீ கட்டுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எஸ், ஸோ இந்த 3 விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே வர ஃப்ளீட்டிங் வந்து பார்த்துக்கலாம். அந்த ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு வேண்டிட்டு இதுக்கு மேலே எனக்கு ஐ கான்ட் எக்ஸ்பேண்ட். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் என்னோட ஃபிங்கரில் வச்சு நான் அளவு எடுத்துக்கிறது. ஸோ இப்படி பிடிச்சிட்டு ஸோ எவ்வளோக்கு எனக்கு முடியுமோ அவ்வளோக்கு எடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் எப்பவுமே தயவு செஞ்சு பெருசாக எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக சைடு எடுக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டை சின்னதாக எடுக்கிறோம், அதுதான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டை நீங்கள் பெருசாக எடுத்துக்கோங்க. செகண்ட் ஃப்ளீட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே இதில் வந்துட்டு லைக் இவ்வளோக்கு எடுத்தால் போதும். நமக்கு எப்பவுமே சேம் அளவுக்கே வந்துட்டு செகண்ட் ஃப்ளீட் இருக்கக்கூடாது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க போதும். லைக் சிலர் வந்து ஹாஃப் இது பண்ணுவாங்க, பட்டு சாரிக்கெல்லாம் ஹாஃப் தான் பண்ணுவாங்க. பிரைடல் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஹாஃப் தான் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் கிடைக்கும், அதுக்கு வேண்டி பண்ணுவாங்க. இது வந்து நான் உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் இப்போ போறீங்க, வெளியில் போறீங்க, சாரியில் நீங்கள் சாதாரண ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டூ திஸ். ஸோ செகண்ட் ஃப்ளீட் நெக்ஸ்ட் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கே பாக்கி எல்லா ஃப்ளீட்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃபைனல் ஃப்ளீட்டுக்கு பத்தலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முன்னத்து ஃப்ளீட்டையும் நான் வந்துட்டு சேர்ந்து லைக் கொஞ்சம் இப்போ வந்துட்டு கேன் யூ சி லைக் இவ்வளோக்கு எடுத்திருக்கேன்னா அதை விட கொஞ்சம் தான் கம்மி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்லேருந்து செகண்ட் ஃப்ளீட்டுக்கு எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேனோ அதே அளவு மாதிரி தான் கம்மி பண்ணியிருக்கேன். கம்மி பண்ணிட்டு சேம் அடுத்த ஃப்ளீட் வந்து அதே அளவுக்கு வச்சிட்டோம் அப்படின்னா ஈக்குவலாக உங்களுக்கு இங்கே முடிஞ்சிடும். நீங்கள் சில சாரீஸ் வந்து லைக் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து அப்படியே அதுவே பண்ணி கொடுத்துரும். காட்டன் சாரீஸில் வந்துட்டு அவ்வளோ பண்ணாது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எடுத்து கொஞ்சம் நீவர மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ இது பண்றப்பே வந்துட்டு உள்ள இருக்கிற கிளாத் வந்து நமக்கு வெளியில வருமா, நம்ம இங்க குத்துறப்போ வந்து இங்க எக்ஸ்ட்ராவா மடிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் வெளியில வரும் பாத்தீங்களா, அதுலயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டை கொஞ்சம் கூட இப்படி பெருசு பண்ணிட்டு இப்போ நீங்க பண்றீங்க அப்படிங்கிறப்போ அப்படியே இங்க 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 பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வந்துக்கணும். ஸோ அகேன் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைக் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே பண்ணலாம். நான் இப்படி தான் நான் எனக்கு பண்ணுவேன். ஸோ அது எப்படி நான் கட்டுறேனோ அதே போல தான் உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த உள்ள வர்றது வந்து ஜாஸ்தியாக இருக்கு, மெட்டீரியல் உள்ள நிறைய இருக்க மாதிரி இருக்கு, சாரி இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை அங்கங்கே பார்த்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எடுத்து ஃபர்ஸ்டே அயர்ன் பண்ணி வைக்க போறது இல்லைல்ல. ஸோ இப்போ நான் வந்துட்டு எந்த அளவுக்கு என்னால் வந்துட்டு லைக் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படி பண்ணிட்டா நம்ம ஷோல்டரில் போட்டுட்டு அகைன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இங்கே பின்லாம் போட்டெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ நான் அப்படியே தான் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நம்ம இங்கே கீழே என்ன பண்ணுவோமோ அதேவே அகைன் வந்துட்டு இங்கே பண்ணுவோம். ஓகே, இப்போ
நான் ஹைட் பார்த்தாச்சு, எனக்கு இந்த ஹைட் வந்து போதும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டை வந்துட்டு இங்கே இங்கே இப்படி ஒட்டுக்காதானே இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டை கொஞ்சம் இப்படி நகர்த்தி விட்டுக்கோங்க. ஓகே, நகர்த்தி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டை பிடிச்சிக்கோங்க. செகண்ட் ஃப்ளீட் இப்படி எடுக்கிறது வந்துட்டு உங்களோட சாரீ வந்து நிற்காது அப்படிங்க. காட்டன் சாரீஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இப்படி ஒரு நீவிட்டீங்க அப்படின்னா அப்படியே அயர்ன் பண்ண மாதிரி இட் வில் ஸ்டாப். ஓகே, அப்படியே ஃபிக்ஸ்டாக நின்றுக்கும். இதுக்கும் வந்துட்டு இங்கே பாருங்க, லைக் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா? ஸோ இதே போல ஒவ்வொன்றும் நீங்க வந்துட்டு ஆட் ஆன் பண்ணிட்டே வரணும். லைக் இது உள்ள போயிடக்கூடாது ஒவ்வொரு ஃப்ளீட்டும். கேமரா பார்த்து பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ நான் ஜஸ்ட் இங்கே வேர் பண்ணி காமிக்கிறேன். பின் எங்க பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல கரெக்டா டிப் பிடிச்சிருக்கீங்களோ, இப்போ சாரியோட மிடில்ல கிடையாது, எந்த இடத்துல டிப் நான் காமிச்சு தரேன். கேன் யூ சி? இவ்வளோதான் கேப்பே இருக்கு. சிலர் வந்து கொஞ்சம் இங்க பண்ணுவீங்க, இல்லை இங்க வருவீங்க, அது பண்ணாதீங்க. லைக் கரெக்டா இந்த இடத்துல கார்னர்ல பின் பண்ணுங்க. அப்போதான் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ ஓகே டன். உங்களுக்கு தெரியுதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ எங்கே வச்சு நீங்கள் கட்டுவீங்களோ அப்படி நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு நல்லா டைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஃப்ளீட்லையும் நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தெரியுதா? இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, எல்லாமே ஈக்குவலா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகே, ஸோ இது மாதிரி ஸோ இப்படியே பண்ணிட்டு உங்களோட சாரீஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டிஃப் கொடுத்துருப்பேன். இது சும்மா 2 கையில் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். இப்போ ஸ்டாண்ட் நான் பெருசாக அப்படியே அயர்ன் பண்ணியெல்லாம் நான் ஒன்றும் பண்ணவே மாட்டேன். ஓகே, சரி, இந்த இடத்துல வரப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நம்ம இப்படி கொடுத்தாச்சு. இந்த இடத்துல வரப்போ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பின்னாடி வந்துட்டு லைக் ஏத்தாதீங்க. என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாக்கி ஃப்ளீட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவும் வந்து உங்களுக்கு பின்னாடி எப்படி இங்கே ஏறி நின்றுக்கும். லைக் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இருப்பாங்க. லைக் எல்லா ஃப்ளீட்ஸுமே இங்கே இருக்கும். முக்கியமாக இந்த பட்டு சாரி எல்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் அப்படியே மொத்தமாக ஏறி நின்றுக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்த இங்கே வரதோட வந்துட்டு இங்கே அப்படியே லைட்டாக இறக்கி விட்டு இங்கே வரப்போ வந்து கரெக்டாக ஹிப்புக்கு வர மாதிரி பண்ணுங்க. ஹிப்புக்கு வரப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களோட ப்ளீடிங்ஸ் வந்துட்டு இப்படி இருக்கக்கூடாது. ஓகே, எப்படி இருக்கணும்? லைக் இப்படி டயகனலாக இருக்கணும். ஓகே, இங்கே இருந்துட்டு உங்களோட பெல்லி பட்டன் இருக்குல்ல, உங்களோட பெல்லி பட்டனை இட் ஷுட் கிராஸ். ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ ஐ எம் கிராசிங் தட். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல ஹேவ் டு புட் ஒன் பென். ஸோ நீங்கள் இன்ஸ்கர்ட் போட்டிருப்பீங்களா, கரெக்டாக இன்ஸ்கர்ட்ல கரெக்டாக எடுத்து பார்த்து குத்திக்கோங்க. இது கொஞ்சம் வந்து எப்பவும் லூஸாக குத்தாதீங்க, டைட்டாக குத்திக்கோங்க. ஓகே, ஸோ எஸ், ஆக்சுவலி இங்கே வந்து உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா உங்களோட சாரீஸ் வந்து சிலது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளீட் எடுத்து கட்டுறவும் கூட லைக் இந்த இடத்துல வந்துட்டு லைக் பல்ஜியாக இருக்கும். ஏன் தெரியுமா பல்ஜியாக இருக்கும்? லைக் நீங்கள் வந்து பின் பண்ணியிருப்பீங்கல்ல, பின் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டாக இதோட டிப்பில் நீங்கள் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. பண்ணலை அப்படிங்கிறப்ப தான் வந்து அது பல்ஜியாக இருக்கும். ஸோ மேக் ஷியர் தட் எல்லா ஃப்ளீட்ஸுமே லைக் இந்த ஃப்ளீட் மாத்திரம் கிடையாது, லைக் எல்லா ஃப்ளீட்டுமே வந்துட்டு இட் இஸ் ஆன் இட்ஸ் டிப். ஓகே, கரெக்டாக அந்த டிப்பில் நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பல்ஜினஸ் வந்து கிடைக்காது. ஸோ கேன் யூ சி? லைக் இங்கே வந்து எனக்கு வந்து இப்போ அந்த பல்ஜினஸ் வந்து இல்லை. ஓகே, ஏன்னா நான் கரெக்டாக ப்ராப்பராக வந்து அதை அங்கே பின் பண்ணியாச்சு. எனக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்குது, லைக் கொஞ்சம் எனக்கு இப்படி மாறிச்சுன்னா கூட எல்பி கரெக்டிங் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் கீழே போனால் லைக் இது என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் நீங்கள் வந்துட்டு இப்படி உங்களுக்கு பாக்கி இருக்கும், இந்த இடத்துல பாக்கி இருக்குமா? ஸோ கரெக்டாக உங்களுக்கு ஒரு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ரைட்ல தான் நான் பண்ணுவேன். சரியா? இல்லை லெஃப்ட்ல பண்ணி ரைட்டுக்கு மாற்றுவாங்க, நான் ரைட்ல தான் பண்ணுவேன். ஸோ அகேன் இது மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா நான் நல்ல பெரிய ஃப்ளீட்டாக தான் எடுப்பேன்.
இவ்வளோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கைக்கு எவ்வளோ அடக்க முடியுமோ அவ்வளோக்கு மாத்திரம் எடுங்க ஃப்ளீட். சேம் அதே மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கலாம். எடுத்துச்சு. ஓகே, இந்த ஃப்ளீட்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படி பின் பண்ணீங்க, கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பின் பண்ணீங்களா, அதே போல தான் இங்கே பின் பண்ணும். ஆனால் நீங்கள் எடுக்கிறது வந்துட்டு லைக் இங்கே எடுக்கிறதே வந்து அது மாதிரி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே வந்து அது சொருகிடுவீங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் கீழே போகிறப்ப என்ன ஆகும், லைக் சி நல்லா இந்த டிஃப்ரென்ஸ் வந்துடும். லைக் இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துடும். இந்த இடத்துல இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே இருந்தால் இட் வில் ஃபால். அது நமக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சி எவ்வளோக்கு ஹைட் பார்த்துக்கோங்க. ஹைட் பார்த்துட்டு எவ்வளோக்கு நீங்கள் உள்ள சொருகுவீங்க. இப்போ நான் வந்துட்டு என்னோட பெல்லி பட்டன் எனக்கு இங்கே இருக்கு. ஓகேவா? ஸோ எப்பவும் இந்த ஃப்ளீட் இருக்குல்ல, ஃப்ளீட் வந்து பெல்லி பட்டன் கிராஸ் ஆகவே கூடாது. ஓகே, ஸோ பெல்லி பட்டனை வந்து சென்டர் பாயிண்டாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இது கரெக்டாக இங்கே இருக்குமா, ஸோ இங்கேருந்து நீங்கள் ஃப்ளீட் எடுங்க. இதை நீங்கள் கண்டுக்கவே வேணாம். ஸோ இங்கேருந்து கரெக்டாக சேம் எவ்வளோ இங்கே கேப்ல இருந்துச்சு, எவ்வளோ இன்ச் குட்டி குட்டி இன்ச்சா அப்படி கேப்ல இருந்துச்சோ அதே போல இங்க இப்போ எடுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வேணா நீங்க வந்து குட்டி ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ இங்க இருக்க இந்த பார்ட் வந்து நான் விட்டுட்டேன். அப்போ வந்துட்டு நான் இப்போ என்ன பண்றேன், ஜஸ்ட் இது இப்படி ஒரு இங்க ஒரு தடவு வந்துட்டு நம்ம அப்படியே தடவிக்கலாம். இப்ப தடவிட்டு நான் இங்க கொஞ்சம் இழுத்துருக்கேன். அப்ப இங்க விட்டுச்சு அப்படின்னா இந்த இடம் நமக்கு லூஸா இருக்கும். ஓகே, இந்த இடத்த நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நீங்க இப்படி ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துட்டு இப்படி நீங்க இது பண்ணீங்கன்னா see you will get the shape there. அப்போ கரெக்டா இது இங்க வச்சுட்டு என்ன பண்ணணும், பெல்லி பட்டன் சென்டர் பாயிண்ட்ல வச்சுட்டு அப்படியே உள்ள போட்டணும். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்துட்டு பேண்ட் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் நான் சும்மா இப்படி வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளவுதான் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க சேஃப்டி பின் போட்டுக்க நீங்க போட்டுக்கோ. இல்ல நீங்க வந்து இது மாதிரி பின்ஸ் நீங்க யூஸ் பண்றேன்னு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ நாட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். இன்னொன்று வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு பின் வந்து இதுக்கு உள்ள போடுங்கன்னு சொல்லுவாங்க. என்னால வந்து சத்தியமா உள்ள போட்டு குத்து வாங்கிக்க முடியாது. ஸோ வாட் ஐ டூ இஸ் நான் இங்கே தான் போடுவேன். ஆனா போடுறது என்ன பண்ணும் அப்படின்னா, இது உங்களோட இன்ஸ்கர்ட், இது உங்களோட வெளியே இருக்க சாரி, உள்ள இருக்க சாரி இருக்கும்ல, அந்த உள்ள இருக்க சாரி பார்ட்ஸை விட்டுருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, சேம் இந்த இன்ஸ்கர்ட்டும் நம்ம வெளியில இருக்க சாரியை மாத்திரம் இப்படி எடுத்துட்டு இதுக்கு ரெண்டுத்துக்கு மாத்திரம் பின் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்க இதையும் சேர்த்து பண்ணீங்க அப்படிங்கிறது ஆக்சுவலி அது தேவையில்லாதது. நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் வந்து பின் வந்து உடஞ்சிடும். அப்போ வந்து ஒன்னு சாரி கலரும் இல்லைன்னா உங்களுக்கு குத்திடும். ரெண்டுமே நமக்கு தேவையில்லாதது இல்லையா. ஸோ நீங்க இது ரெண்டு மாத்திரம் எடுத்துட்டு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த உள்ள இருக்கிறது இப்படி கை மாத்தி விட்டு நகர்த்தி விட்டுட்டு இது ரெண்டுக்கு மாத்திரம் இப்படி பின் பண்ணிக்கோங்க. எல்லாம் சாரி பின் கட்டி தான் கட்டுவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் தானே. அப்ப பின் தெரிஞ்சிச்சுன்னா ஒன்னும் அசிங்கம் ஒன்றும் இல்லைல்ல. இப்படி கட்டிட்டு இப்படி விட்டுட்டா ஜம்மு சாரி ரெடி ஆயிடும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாக்கி இந்த இடத்துல உங்களுக்கு வரும்ல, லைக் உங்களுக்கு பாக்கி சாரி இருக்கிறது வந்து வரும்ல, அப்ப நீங்க இது வந்துட்டு லைக் கரெக்டா இங்க விட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் இட் ஹியர். இங்க இருக்குல்ல இந்த பாக்கி சி இது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதை நீங்க இங்க பண்ணீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அகேன் உங்களுக்கு இங்க வந்து நல்ல ஒரு ஷேப் கொடுக்கறது வேண்டியதான். நீங்க அது கொஞ்சம் கரெக்டா இழுத்து, ரொம்ப இழுத்துறாதீங்க. ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா அப்படி கீழே இருக்கும்ல ஒரு சாரி, அந்த இதெல்லாம் அப்படியே மேலே ஏறிடும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த ஃப்ளீட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல எடுத்து சொருகிற அளவுக்கு கூட எனக்கு சம்டைம்ஸ் வந்து சாரி கிடைக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே இந்த இடத்துல வச்சு நீட்டா வச்சுட்டு நீங்க உள்ளுக்குள்ளே கை விட்டு நீங்க பின் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, உங்களுக்கு நல்ல கேப் இருக்கு. இப்போ எனக்கு வந்து நல்ல சொருகிற மாதிரி தான் இருக்கு. அப்போ இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்க கரெக்டா நின்றுவோம். ஸோ பண்ணிட்டு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், சாரி கட்டியாச்சு. இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களோட இந்த ஃப்ளீட் இருக்குல்ல, இந்த ஃப்ளீட்டை விட்டுருங்க. ஓகே, இந்த ஃப்ளீட் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஃப்ளீட் வருது இல்ல, செகண்ட் ஃப்ளீட் இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ளீட்டை நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி இழுத்து கரெக்டா உங்களோட பிளவுஸ் இருக்குல்ல, உங்களோட பிளவுஸ்ல லைக் இப்போ இந்த இது எடுத்துட்டு கரெக்டா உங்களுக்கு பிளவுஸ் எங்க ஃபினிஷ் ஆகுதோ நீங்க அங்க பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சைடு இருக்காது. உங்களுக்கு மெயினா வந்து நீங்க இதை மாத்தி இப்படி பின் பண்றப்போ இப்படி திரும்பி கொஞ்சம் இங்க எப்படி இருக்கு சி, இங்க எதுவும் மாறல அப்படின்னா, இப்போ நான் இதை ரொம்ப இழுக்கிறேன்
அப்போ என்ன அது தெரியுதா உங்களுக்கு, அப்படி விரிஞ்ச மாதிரி ஆயிடும். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல கரெக்டா பார்த்து இந்த இடமும் எதுவும் மாறாம கரெக்டா இந்த இடம் பார்த்து நீங்க குத்திக்கலாம். இந்த ஃபிளீட் நமக்கு அப்படி இப்படின்னு மாறும். ஏன்னா நீங்க ஏதாச்சும் பெண்ட் பண்ணி ஒர்க் பண்றீங்க இல்ல ஏதான இருக்கு அப்படின்னா இந்த ஃபிளீட் உங்களுக்கு மாறுமே தவிர்த்து மற்றபடி இந்த ஃபிளீட் உங்களுக்கு மாறாது. தயவு செஞ்சு சாரி போடுறப்போ கேர்ள்ஸ் இங்க பின் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் கட்டினதையே வந்துட்டு ஒரு ஃபுல் சாரியை இப்போ கட்டிட்டு வெல்கம். So yes, ta-da-da-da. So அவ்வளோதான் போட்டாச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு பிங்க் ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணியிருக்கேன் வித் சம் ஆரி ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இதில் வந்து ஒரு ப்ளஸ். பிளைன் சாரீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன கலர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது நீங்கள் டார்க் ப்ளூ, பிளாக் இல்லை டார்க் கலர்ஸ், ப்ரௌன் மாதிரி கலர்ஸ் எல்லாம் யூ கேன் கோ. ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா இட் வில் லுக் குட். சரி, நான் இங்கே பிங்க் போட்டிருக்கேன். இந்த பிக்சர் ஆக்சுவலி இந்த சாரீ நான் வேர் பண்ணி மேபி யாராச்சும் பார்த்துருக்கலாம். பட் சி சொன்ன மாதிரி எல்லாம் போட்டாச்சு. இப்போ பார்த்துக்கோங்க, சி கரெக்டாக இந்த டிப்பில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ டிப்பில் பின் பண்ணுறப்போ பாருங்கள் இப்படி அழகாக வந்துக்கும். மெயின் திங் என்ன தெரியுங்களா, நீங்கள் யூஸ் பண்ணுற இன்னர்ஸ் ஆகட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்ஸ் ஆகட்டும், அதுதான் வந்துட்டு மெயின். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிறது நல்ல குவாலிட்டியான பிராண்ட்ஸில் நீங்கள் போயிட்டீங்கன்னா தட் வில் பி குட். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆக்சுவலி பிரின்சஸ் கட். நான் ஏன் வந்து அந்த இது ஆப்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஆக்சுவலி பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஓகே, நான் அப்போது வந்துட்டு என்னன்னா நின்றுட்டு தானே வரணும். சாரியே வந்து ஃபர்ஸ்ட் இயரில் ஆக்சுவலி இது எனக்கு புதுசு. ஓகேங்களா, எனக்கு வந்து அப்படியே ஃபுல்லுமே அது இறங்கிருச்சு. எனக்கு வந்து ஒரு சென்ஸே இல்லாமல் வாஸ் ஸ்டாண்டிங். நம்ம அப்படியே ரொம்ப கவனமாலாம் சத்தியமாக இருந்திருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அப்போ என்னாச்சு, ஃபுல்லும் அப்படியே எனக்கு இறங்கிச்சு. ஒருத்தவங்க தான் என்னை பார்த்து டா பொண்ணே அதை மாற்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ ஆக்வர்டாக போயிடுச்சு. ரொம்ப எம்பாரசிங்கான சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிரின்சஸ் கட் போக ஆரம்பிச்சிட்டு. நான் வந்து உங்களுக்கு இது காமிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து என்னோட ப்ளவுஸ். ஓகே, இது வந்து என்னோட ஒரு சாரீ ப்ளவுஸ். இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் மாதிரி தெரியுதா இல்லை டாப் மாதிரி தெரியுதா? நான் மோஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறது வந்து டாப் மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிப்பேன். சரியா, நான் வந்து பேக் ஹூக் வைக்கிற பர்சன். நீங்கள் வந்து பேக் ஹூக் உங்களுக்கு வச்சு தான் நீங்கள் பிரின்சஸ் கட்டெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரண்ட் ஹூக்கில் கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களோட சாரி எப்படி விலகிருச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன அப்படி ஏதாச்சும் அசிங்கமாக தெரியும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக கிடையாது. நீங்கள் ஒரு டாப் போட்டிருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். இன்னொன்று அதை விட என்ன அப்படின்னா, நீங்கள் அதில் நீங்கள் மேலே சாரீ வேர் பண்ணுறப்போ அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களால் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண முடிஞ்சதை அப்படி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். யூ வில் நோ த டிஃப்ரென்ஸ். நீங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் போட்டிருக்க மாதிரியே இருக்காது, நீங்கள் ஒரு டாப் போட்டிருக்க மாதிரி தான் இருக்குது. லைக் நீங்கள் இங்கே வைக்கிற லென்த்துமே ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அப்படியே ஒரு கிராப் டாப் ஃபிட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஜம்முன்னு இதே போல் சாரீ நான் எப்படி சொல்லி கொடுத்தா அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி யூ கேன் வேர் தட். ஆக்சுவலி இந்த சாரீ கட்டுறது வந்துட்டு நான் இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணங்காட்டி பீப்புள் ஆர் டெல்லிங் மீ டு டூ திஸ். பட் இதுக்கு முன்னாடிலேருந்து என்கிட்ட வந்து டைரெக்டாக கிளாஸ்களுக்கு வந்து எப்படி கட்டுறேன், எப்படி ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன் அப்படின்னு இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து சாரீ கட்ட தெரிஞ்சவங்க வந்துட்டு இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி யூ கேன் வேர். சாரியே கட்ட தெரியாதவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு சாரீ கட்ட பழகிக்கோங்க. பழகிட்டு யூ யூஸ் திஸ் ட்ரிக்ஸ் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே அழகாக ஷேப்பாக சூப்பராக ப்ரெசென்டபுளாக தெரிவிங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்துடும். லைக் இந்த இது ஃபிட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா ஓகே. சில சாரீஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே லூஸாக வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, கீழே இறங்கிட்டே இருக்கும்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஃப்ளீட் விட்டுட்டு இந்த ஃப்ளீட் இருக்குல்ல, இந்த ஃப்ளீட்டுக்கும் நடுவில் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு பின் வந்து யூஸ் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் பின் இட். நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இப்படி நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ளீட்டு இறங்காது. நான் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல எல்லாமே வந்துட்டு நான் இந்த இடத்துல எப்பவுமே பின் பண்ணுவேன். அப்படி ஏன்னா நான் இப்போ வேர் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து அதில் கவனம் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். நான் வந்து அது மாதிரி ஓகேங்களா. சிலர் வந்து அப்படியே கவனமாக உஷாராகவே அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க. என்னால் அப்படி சத்தியமாக இருக்க முடியாது. என்ன ஒரு ட்ரெஸ் போட்டாலும் அப்படி பக்காவாக ரெடி ஆகிட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கை வச்சுட்டே இருக்கணுங்கிற அவசியமே இருக்காது இல்லை. ஸோ இப்படி நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு லைக் சி எப்படினாலும் உங்களுக்கு ஆக்வர்டாக தெரியாது. இன்னொன்று ப்ளவுஸ் வந்துட்டு ஒரு அளவுக்கு தான் டைட்டாக போடணும். ஃபிட்டாக போடுறேன்னு சொல்லி நீங்கள் ஓவர் டைட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் இங்கே இருக்க ஸ்கின் வந்து இட் வில் கம் ஹியர். ஓகே, உங்களோட நெக் போன் கிட்ட வந்துடும். அப்போது சீரியஸாக அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அந்த ஒரு இதை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி சாரி கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஸோ
ஸோ நான் வந்துட்டு என்னோட கிளாஸ் நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த முந்தி வந்து விடக்கூடாது. ஸோ வந்து அதை வந்து இப்படி எடுத்து சொருகணும்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்படி சொருகணும் அது ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட நான் ஜாஸ்தியாக விடுவேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், இப்படி இப்படி விட்டுட்டு அகேன் இந்த ஃப்ளீட் இருக்குல்ல நான் இங்கே பின் பண்ணிடுவேன். அப்போ இப்படி வர்டிக்கலாக பின் பண்ணிட்டு இது அகேன் இப்படி 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 ஃபாலோ ஆகும். சேம் இங்கே எப்படி உங்களுக்கு ஃபாலோ ஆகுதோ அதே போல் உங்களுக்கு அந்த ஃபாலோ ஆகும். ரொம்ப நல்லா இருக்கும். நான் சம்டைம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக எடுத்துட்டு அப்படின்னா இவ்வளோக்கு தான் எனக்கு வரும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, மேம் இப்படி விடுங்க அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. If you want you can do that too. So that's it. So yes, இன்னொன்று சொல்ல மறந்துட்டால, இது இங்கே வந்து ஃபினிஷ் ஆகல. அதுவும் அகேன் அந்த செகண்ட் ஃப்ளீட்டும் வந்துட்டு இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகும். ஓகே, ஸோ அது ரெண்டுத்தையும் பின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட பிளவுஸோ இல்லை நம்மளோட பொஜ்ஜியோ எதுவும் தெரியக்கூடாது அப்படிங்கிற பின் தானே பண்ணுறோம். அதே தான் வந்துட்டு இங்கேயும். இங்கே வந்து எதுக்கு பின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட பெல்லி பட்டன் ஆகட்டும், நீங்கள் எங்கே வேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் வந்து பெல்லி பட்டனுக்கு கரெக்டாக தான் நான் வந்து என்னோட இன்ஸ்கர்ட் வந்து வேர் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா 2 வயிறு வந்துடும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் அந்த இடத்துல மட்டும்தான் வேர் பண்ணுவேன். அதுவும் அளவுக்கு டைட்டாக வேர் பண்ணுங்க. ரொம்ப லூஸாகவும் வேர் பண்ணிடாதீங்க, ரொம்ப டைட்டாகவும் வேர் பண்ணிடாதீங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க இப்படி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகேன் நீங்க எதுக்காச்சும் பெண்ட் பண்றீங்க ஏதாச்சும் பண்றீங்க அப்படின்னா இது மட்டும் தான் தெரியும், சாரி மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளீட்டை வந்து கரெக்டாக பார்த்து பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பொம்மை மாதிரி கழிச்சு அப்படியே போயிட்டு ஜவுனு ஜவுனு என்னன்னா வந்துட்டு எப்படி வேணா எடுத்துட்டு வரலாம். ஓகே, ஏன்னா நீங்கள் சும்மா வந்துட்டு அப்படியே கையில் பிடிச்சிட்டே பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற தேவை வந்து நமக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் இஃப் யூ விஷ் யூ கேன் சென்ட் மீ ஃபோட்டோஸ். நான் வந்து என்னோட சாரியே பார்த்துருக்கேன், நான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கேன். டோன்ட் மைண்ட், ஏன்னா ரொம்ப கழிச்சிட்டு நான் சாரி கட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது இன்னைக்கு. ஸோ அதனால் நல்லா இருக்குது, நான் பார்த்துட்டு இருக்கேன். லைக் உங்களுக்கு நான் ஒரு பாய்ஸ்டர் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா இந்த போர்ஷன் இருக்குல்ல, கேர்ள்ஸ் வந்து உங்களுக்கே தெரியாம உங்களோட வயிறை வந்து நீங்க இப்படி முன்னாடி தள்ளிட்டு நிற்பீங்க. ஓகே, அதை வந்து நீங்க பண்ணாதீங்க. மேக் ஷுர் நீங்க அப்பப்போ அதை கான்சியஸா நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே லைக் அதே உங்களுக்கு ஹேபிச்சுவலா கரெக்டா வந்துடும். உங்களுக்கு வந்து லைக் வயிறு இருக்கு அப்படின்னா அதை உள்ள தள்ளி நான் நிற்க சொல்லவே இல்லை. இந்த போனை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா இப்படி இப்படி நின்றுட்டு இருப்போம். கேன் யூ see? லைக் இப்படி நின்றுருப்போம். பட் தட் இஸ்ன்ட் அவர் பொசிஷன். ஓகே, லைக் நம்ம பொசிஷன் வந்து இப்படி இருக்கணும், எரெக்டாக இருங்க. உங்களோட வாக்கும் நீங்கள் அதே போல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தட் வில் பி குட். அகேன் எப்போ யாராச்சும் உங்களை கேண்டிடாக ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்ல. ஏன்னா எனக்கு அது மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அப்போ எனக்கு சென்ட் பண்ணுறப்போ நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது வேண்டி இது ஸ்டார்டட் அண்ட் இது அது அப்படியே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ யூ கேன் டூ தட். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே இப்போ சாரி கட்டிட்டு எனக்கு பிக் அனுப்புங்க without fail. Okay, try this. உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். So bye bye. So yes, உங்க எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then it is start a bye bye from Johnny.